வெல்கம் பேக் டு அவர் ஈஸி வெப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட், அப்புறம் ரெஸ்பாண்ட் டு த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்மேட் பார்க்க போகிறோம். ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணுன்னா, இங்கே பேர் அவங்க மென்ஷன் பண்ணுங்கள், பேர் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லைனா கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா நேமு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அங்கே கொஷினில் எதுவுமே கொடுக்கலனா நீங்கள் XY தான் எடுத்துக்கணும். அப்புறம் டேட் இங்கே தான் எழுதணும். மே 2024 இப்படி தான் ஃபுல் ஃபார்மேட்டில் எழுதணும். அங்கே கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அவங்க யார்கிட்ட போய் சொல்லணும், இல்லைனா எதை பற்றி இருக்குன்னு அங்கேயே இருக்கும். கொஷினை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சப்போஸ் அவங்க எந்த ஊர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா அதையும் நீங்கள் எழுதணும். மதுரை, சென்னை அந்த மாதிரி போட்டிருந்துன்னா அதுவும் எழுதணும். ரெஸ்பெக்டட் சார் இல்லைனா மேடம் அப்படி எழுதணும். அப்புறம் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அது எழுதிட்டு ரிகார்டிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை REG மென்ஷன் பண்ணணும். பாடி ஆஃப் த லெட்டர் மினிமம் 4 to 5 லைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தேங்க்யூ யூன்னு போடணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்புறம் XX எழுதணும். அப்புறம் அட்ரஸ் ஆன் த என்வலப் போட்டுட்டு இங்கே 2ல் என்ன எழுதினீங்களோ அதுதான் அட்ரஸ் அந்த என்வலப்பில் வந்துடும். இங்கே என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, யுவர் ஃபெய்த்ஃபுல்லிக்கு எத்தனை எல் வரும்ன்றது எல்லோரும் தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ மார்க் அலாட்மெண்ட் பார்ப்போம். மார்க் அலாட்மெண்ட் ஃப்ரம்முக்கும் டூக்கும் சேர்த்து 1 மார்க் போடுவாங்க. டேட்டுக்கு அப்புறம் ரெஸ்பெக்ட் டு சார் சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து 1 மார்க், பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க், இது 3த்துக்கும் சேர்த்து 1 மார்க் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் ஃபார்மல் லெட்டர். இப்போ நம்ம இன்ஃபார்மல் லெட்டருக்கு போகலாம். இதுதான் இன்ஃபார்மல் லெட்டர். இங்கே பிளேஸ் எழுதணும். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா பிளேஸ் எழுதுங்க, இல்லைனா இதுதான் எழுதணும். அப்புறம் டேட் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் மை டியர் இல்லை மை டியர் அங்கிள், மை டியர் சிஸ்டர் அந்த மாதிரி எழுதுங்க. இதே மாதிரி தான் இது கேட்டிருக்கணும் கண்டிப்பாக. இன்ஃபார்மல் லெட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 லைனும் இருந்திருக்கணும். ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் ஸ்டடீஸ், இல்லைனா வேறு எதுனா போட்டு எழுதுங்க. இல்லைனா ஹவ் இஸ் யுவர் பேரண்ட்ஸ், ஐ ஹோப் தே ஆர் ஃபைன், ஐ ஆம் ஃபைன் ஹியர் அப்படின்னு எழுதணும். பாடி ஆஃப் த லெட்டருக்கு மினிமம் 5 to 6 இல்லைனா 7 லைன்ஸ் ஆச்சு எழுதணும். ஏன்னா இது 2 மார்க் இல்லையா, அதனால் எழுதணும். கன்வே மை லவ் அண்ட் ரிகார்ட்ஸ் டு யுவர் ஃபேமிலி, இது எழுதுகிறவங்க எழுதுங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான் இது. யுவர்ஸ் லவ்விங்லின்னு போட்டுட்டு XXX போடுங்க. அட்ரஸ் அந்த என்வலப் 2. இப்போ நீங்கள் இங்கே யாருக்கு மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு தானே இங்கே எழுதுனீங்க. அதே மாதிரி தான் 2வோடைய இதுதான் இங்கே அட்ரஸ் அந்த என்வலப்பில் எழுதணும். புரியுதுங்களா? நீங்கள் யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களோட பேர்லாம் போட்டு எழுதணும். அதுதான் அட்ரஸ் அந்த என்வலப். இப்போ மார்க் அலாட்மெண்ட் பார்க்கலாம். இதுக்கு 1 மார்க், டேட்டுக்கும் பிளேஸ்க்கும் சேர்த்து 1 மார்க், மை டியர் சால்யூட்டேஷனுக்கு 1 மார்க், பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க், அப்புறம் யுவர்ஸ் லவ்விங்லி அந்த நேமுக்கும் அட்ரஸ் அந்த என்வலப்புக்கும் 1 மார்க். நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்பாண்ட் டு த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்மேட் தான் பார்க்குறோம். இது பாதி ஃபார்மல் லெட்டர் தான் வந்துடும், 2 மட்டும்தான் மாறும். பாடி ஆஃப் த லெட்டர் 4 to 5 லைன்ஸ் எழுதுங்க. ரெஸ்யூம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்கள் எழுதவே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ரெஸ்யூம்னு எழுதணும். கேப்ஸில் எழுதுங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், லாங்குவேஜஸ் நோன், அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், நேஷ்னாலிட்டி. இதில் எக்ஸ்பீரியன்ஸும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கும் 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. இது 1 மார்க், இது 1 மார்க். ஸோ இது 2ம் எழுதுங்க, மறந்துட போகிறீங்க. இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. நேம்ன்றதுல எதனா ஒரு நேம் போடுங்க, இல்லை XX போடுங்க, டேட் ஆஃப் பர்த் போடுங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் BAவா BCAவா அந்த மாதிரி போடுங்க. லாங்குவேஜஸ்னோன்னா இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி போடுங்க. உங்களோட அட்ரஸ் எழுதுங்க, இல்லை வேறு எதுனா அட்ரஸ் எழுதுங்க. இமெயில் ஐடி எதுனா ஒரு இமெயில் ஐடி எழுதுங்க. மொபைல் நம்பர் வேறு எதுனா 10 digit மொபைல் நம்பர் போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க, 3 இயர்ஸா 5 இயர்ஸான்னு போடுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அடிஷ்னலாக எதா படிச்சிருக்கீங்களா அப்படின்றதும் எழுதுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் எழுதணும். நெக்ஸ்ட்டு
டிக்ளரேஷன் எழுதியிருக்கணும். டிக்ளரேஷனில் இந்த 2 லைனும் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் த அபவ் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மை, அதுதான் டிக்ளரேஷனில் எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு பிளேஸ் எழுதணும். அப்புறம் சிக்னேச்சர் எழுதணும். சிக்னேச்சர் பக்கத்து இங்கே எக்ஸ்எக்ஸ் போட்டு கமா போடணும். அட்ரஸ் ஆன் த என்வலப் வந்து இங்கே என்ன எழுதியிருக்கீங்களோ அதுதான் அட்ரஸ் அந்த என்வலப்புக்கும் வரும். சரிங்களா? இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்கனாலே ஃபார்மேட் ஃபினிஷ். இப்போ வந்து டேட்டுக்கு பிளேஸ்க்கும் மார்க் 1 மார்க் கொடுப்பாங்க. நம்ம ரெஸ்பாண்ட் டு த அட்வர்டைஸ்மெண்ட்டும் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.